Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியா நல்ல மொறுமொறுன்னு கிரஞ்சியா கோதுமை மாவு வச்சு நம்ம நல்ல ஹெல்த்தியா பண்ணக்கூடிய ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணலாம் நாங்க பார்க்க போறோம். இது வந்து உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கும். நம்ம மைதா மாவு வச்சு பண்ணாம கோதுமை மாவு வச்சு பண்ணிருக்கனால குழந்தைகளுக்கு கூட நீங்க தாராளமா கொடுக்கலாம். இது வந்து நல்ல மொறுமொறுப்பா டேஸ்டா இருக்கும். இதுல கோதுமை மாவை தவிர வேற எக்ஸ்ட்ரா எந்த மாவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஹெல்த்தியா பண்ணியிருக்கோம். சரி வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்க கோதுமை மாவுக்கு பதிலாக சொன்ன மாதிரி மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கோதுமை மாவில் நல்ல கிரஞ்சியாக நல்ல மொறுமொறுப்பாகவும் பண்ண முடியும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். ஓமத்தோட வாசனை பிடிக்காது அப்படின்னா சீரகம் கூட சேர்க்கலாம். இதை கையில் வந்து லேசாக இந்த மாதிரி நுணுக்கிட்டு சேருங்க, அப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் வந்து மிளகாத்தூள், பெப்பர் இல்லை அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். அப்புறமா இப்போ இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். கையில் வந்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இறுக்கமாக அது அப்படியே இருக்கணும் அந்த ஷேப்புக்கு. அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து சரியாக 3/4 கப் அளவு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பிசைங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலாம். மொத்தமாக 1.5 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டே போடணும், நான் வந்து மறந்தனால இப்போ வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு கடைசியாக நம்ம 1/4 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவோட பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான டோவாக தான் இருக்கணும். நல்லா லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் நல்ல ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு 4 பால்ஸாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பால்ஸ் உங்களுக்கு வேணுமோ தேய்ச்சி எடுக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து பால்ஸு பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாலாக 4 பால்ஸு இந்த மாதிரி உருட்டி எடுத்து தனியாக வச்சிட போகிறேன். தனியாக வச்சுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். கொஞ்சம் கூட ஊறிச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா பால்ஸையும் நல்லா ரவுண்டாக பிடிச்சிட்டோம். இனிமேல் இதை வந்து கொஞ்சமாக கவுண்டர் டாப்பில் கோதுமை மாவு தூவி விட்டுட்டு நம்ம இதை நல்லா தேய்ச்சி எடுக்கணும். நல்லா தின்னாக நம்ம சப்பாத்திக்கு எந்த மாதிரி மாவு நல்லா உருட்டி தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுக்கணும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக கோதுமை மாவெல்லாம் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஒட்டாமல் சூப்பராக வரும். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அடி சைடு ஒட்டிட்டு அப்படின்னா நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தின்ன தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு கோடு கோடாக நம்ம போட்டுடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த ஷேப் வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது உங்களுக்கு தேவையான சைஸுக்கு இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தோசை கரண்டி இல்லை அப்படின்னா கத்தி ஏதாவது வச்சு லேசாக எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எடுக்க வரும். 1-2 இந்த மாதிரி ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். கை வச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து விடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறலாம். எடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இது பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான் தெரியும். இப்போ இதையெல்லாம் நல்லா பொரிச்சு எடுக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா உள்ள மாவை எல்லாம் போட்டுருங்க. போடும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பொரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும். அதே மாதிரி நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்ல மொறுமொறுப்பு தன்மை வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதனால லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொறுமையாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க.
கொஞ்சம் எல்லா பக்கமும் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகி அந்த எண்ணெயோட சத்தம் எல்லாம் சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம். தேவைப்பட்டால் டிஷ்யூவில் கூட நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆகி போயிடும். இந்த ஒரு ஸ்நாக்கை பொறுத்தவரை நீங்கள் வந்து இதை 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு கெட்டு போகாது. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடித்து தனியாக எடுத்து மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி நான் வந்து 4 பேட்சுமே போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். பொரித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே க்ரன்ச்சியாக மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. டீக்கு ரொம்பவே பக்காவான காம்பினேஷனில் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.